வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக, பரிசுத்தம் நிறைந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோல் இருந்து எழுந்தருளினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமக்கு மிகுந்த இரக்கங்களின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அருமையான பரிசுத்தமுள்ள வசனம் தேவன் நமக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் தருகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தருளினாலே அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இந்த பூமியில வாழும் பொழுது நன்மையே செய்தார், நன்மை செய்யவே சுற்றித் இருந்தார். அவருக்கு நன்மையை மாத்திரம்தான் செய்ய தெரியும், நன்மையை குறித்து தான் பேச தெரியும். எல்லா ஜனங்களுடைய இருதயத்திலும் நன்மை என்கிற வார்த்தையை ஊற்றினார், நன்மை என்கிற பரிசுத்த வார்த்தையை கொடுத்தார். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே எல்லாருக்கும் ஒரு மரணம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு மரணம் இருக்கிறது. ஆனா இவர் மரித்தது அப்படி அல்ல. இவர் மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே இந்த உலகத்துல மரித்து உயிரோடு எழுந்ததை எதையும் பார்க்கறதுக்கு இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, லாசெல்லாம் மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் அவர் மரித்தார். ஆனா தேவனாகிய கர்த்தர் ஒரு முறை தான் மரித்தார், அவர் எழுந்ததினால அழியாததும். பாருங்க, அவர் எழுந்தனால தான் ஒரு மனுஷன் அழியாத இருக்கிறான். அழியாதது, அழிந்து போகாதது, கெட்டு போகாதது. அவர் சொல்றார், மரித்தோர்ந்து எழுந்ததினாலே அழியாததும். அவர் எழுந்தனால தான் எந்த பொருளும் அழிந்து போகாது. ஒரு மனுஷனை அழிக்க வரல, ஒரு மனுஷன் அழிந்து போகும்னு வரல, அழிந்ததை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். அழிந்து போனதை அழியாததுமாய் மாற்ற வந்தார். அழிந்து போயிருக்கிற வாழ்க்கை, கெட்டு போயிருக்கிற வாழ்க்கை, வாழ்வில பூத்து போயிருக்கிற வாழ்க்கையை அவர் அழியாததாய் மாற்றும்படி வந்தார். மாசற்றதுன்னா பூத்து போகாமல், மாசு பிடிக்காமல், பூசணம் பிடிக்காமல் அதை பாதுகாக்கும்படி மாசற்றதும் வாடாதுமாகிய. வாடி போகிற, இங்க நிறைய ஜனங்கள் வாடி கிடக்கிறார்கள், வறண்டு கிடக்கிறார்கள், அழிந்து கிடக்கிறார்கள், மாசற்றது கிடக்கிறார்கள், பூத்து கிடக்கிறார்கள், வாடி கிடக்கிறார்கள். ஒவ்வொரு மனுஷனும் நாளில வாடி கிடக்கிறார்கள். வாடாதுமாகிய சுதந்திரத்துக்கு எதுவாக, சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, ஜீவன் உள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, ஒரு மனுஷனுக்கு ஜீவன் உண்டாகும்படி, அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி அவனுக்கு நம்பிக்கை பெருகப்படுத்துகிறார். நம்பிக்கை, உண்மை நம்பி வந்திருக்கிறப்பா, நான் ஒரு நாளும் கெட்டு போயிடக்கூடாது. அதை காலையில் உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய நன்மைக்காக நான் காத்திருக்கிறேன். நான் உண்மை நம்பி இருக்கிறேன்ப்பா.
நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவான் என்று சொல்லி இருக்கிறேன். நம்பிக்கையினால இதோ அவர் சொல்லுகிறார், வாடாதுமாகிய சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கையை உண்டாகும்படி, ஒரு மனுஷன் ஜீவன் உண்டாகும்படி, அவன் பரிசுத்த நம்பிக்கை வளரும்படி கர்த்தர் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். தமது மிகுந்த இரக்கங்களின்படி நம்மை மறுபடியும் செய்தார். மறுபடியும் செய்தார். ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி ஒரு மனுஷனுக்குள் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் தான் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் தான் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர். இன்றைக்கும் வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறவர். இன்னைக்கும் வழியை பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மரித்தோரிலிருந்து அவர் எழுந்தருளினால்தான் நாம் அழியாமல் இருக்கிறோம். நாம் மாசற்றதா இருக்கிறோம். நான் வாடாதுமாய் இருக்கிறோம். சுதந்திரத்துக்கு ஏற்ற ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படியாகவே நமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் செழிப்பித்தார். மறுபடியும் செழிப்பித்தார். மறுபடி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மறுபடி ஒரு வாழ்வை கொடுக்கிறார். வாடி கிடக்கிறீங்களா? பூத்து போய் கிடக்கிறீங்களா? நம்பிக்கை அற்றவர்களா இருக்கிறீங்களா? வாடி போயிருக்கிறீர்களா? என் தேவ பிள்ளைகளே, இந்த யூடியூப் வழியாய் பார்க்கிற கேட்கிற உங்களுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில வாடி கிடக்கிறதா? உன் குடும்பத்துல பூத்து கிடக்கிறதா? உன் வீட்டிலே உதவ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள நான் மறுபடியும் செழிப்பித்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நான் மிகுந்த இரக்கங்களின்படி நம்மை மறுபடியும் செழிப்பித்தார். மறுபடியும் செழிப்பித்தார். அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் இந்த பூமிக்கு மறுபடியும் வந்தார். வரப்போகிறார். நம்மளை செழிக்கும்படி நம்மளை செழிப்பித்தார். இப்படி செழிப்பித்தார். பாவத்தில் வாழும் பொழுது பாவத்தை விட்டு விலகி செழிப்பிக்கும்படி வந்தார். நம்ம சுயங்களும் மாம்சங்களும் எல்லாவற்றையும் விலக்கி அவர் மறுபடியும் வாழ வேண்டும், மறுபடியும் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்காக மறுபடியும் செழிப்பித்தார். நல்ல ஒரு பரிசுத்தம் உள்ள தகப்பன். அவர் செழிப்பித்தார். அவர் செழிப்பித்தார். அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளை செழிப்பித்தார். பாவ இருளிலே வாழுகிற நமக்கு செழிப்பிக்கும்படி வந்தார். மறு வாழ்வை கொடுக்க வந்தார். மறு ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்தார். வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுக்க வந்தார். நம்பிக்கை உண்டாகும்படி கொடுக்க வந்தார். அவர் சொல்லுகிறார், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 5 சொல்லுகிறார். 1 பேதுல 1:5 சொல்லுகிற கடைசி காலத்துல, கடைசி காலம், முடிவு பரியந்த முடிவு நிலையில அவர் வெளிப்பட ஆயத்தமாய்ப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசத்தை கொண்டு, ரட்சிப்புக்கு ஏற்றபடி ரட்சிக்க பற்று கொண்டிருக்கிற, ரட்சிப்புக்கு எதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் அந்த சுதந்திர பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும், துன்பப்பட வேண்டியது அவசியமானாலும் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளை துக்கப்படுவீர்கள். ஆனாலும் நீங்கள் அழிந்து மாண்டு போக மாட்டீங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ பூத்ததாய் வாடிக்கொண்டிருக்கிறாயா? நம்பிக்கையற்று கிடக்கிறாயா? கவலைப்படாதே. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஜெபத்தை வசனத்தை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதோ பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெனிபிக்க வாய்ப்பை கொடுக்கிறார். மறுபடியும் வாழ வாய்ப்பை கொடுக்கிறார். மறுரூபமாக்க வாழ வாய்ப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்தை பாருங்க, இந்த ஜெபத்தை கேளுங்க. இப்பொழுதே கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். இப்பொழுதே கர்த்தர் உங்களை தொடுகிறார்.
இப்பொழுதே அவர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். இப்பொழுதே நம்ம அவரை சுதந்திரத்துக் கொள்ளும்படியான வாய்ப்பை கொடுக்கிறார். இப்பொழுதே இந்த வசனத்தை கேட்கிற, ஜெபத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபத்தை கேளுங்க, நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நேரத்தில் தொடப்படுவதாக. ஆசீர்வதி பலப்படுத்த பரிசுத்தமாக்கும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.